வணக்கம். செலீனியம் நிறைந்த சைவ உணவுகளின் செய்முறை குறித்த ஸ்போக்கன் டுடோரியலுக்கு நல்வரவு. இந்த டுடோரியலில் நாம் கற்கப் போவது நம் உடலில் செலீனியத்தின் நன்மைகள், சில சைவ உணவுகளின் செய்முறை. செலீனியம் என்பது பெரும்பாலான உணவுகளில் காணப்படும் ஒரு நுண்ணூட்டச்சத்து ஆகும். இது என்சைம்களின் முக்கியமான அங்கமாகும். செலீனோபுரோட்டீன்களை உற்பத்தி செய்ய செலீனியம் தேவைப்படுகிறது. நம் உடல் பல்வேறு செயல்பாடுகளை செய்ய செலீனியத்தை பயன்படுத்துகிறது. இந்த செயல்பாடுகளில் பெரும்பாலானவை செலீனோபுரோட்டீன்களால் செய்யப்படுகின்றன. செலீனோபுரோட்டீன்கள் DNA தொகுப்பில் ஈடுபட்டுள்ளன. செல் சேதம் மற்றும் தொற்றுநோய்களுக்கு எதிரான பாதுகாப்பிற்கும் அவை தேவைப்படுகின்றன. செலீனியத்தின் முக்கியத்துவம் மற்றொரு டுடோரியலில் விளக்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும். இப்பொழுது உணவுகளின் செய்முறையை பார்ப்போம். நாம் தொடங்குவதற்கு முன் இந்த டுடோரியலில் குறிப்பிட்டுள்ள ஒரு கிண்ணம் 150 மில்லிலிட்டர்கள் என்பதை நினைவில் கொள்ளவும். முதல் செய்முறை சாமை இட்லி. இந்த உணவை தயாரிக்க தேவையானவை: 30 கிராம் அல்லது 2½ மேசைக்கரண்டி சாமை, 15 கிராம் அல்லது 1 மேசைக்கரண்டி தோல் நீக்கிய முழு உளுந்து, ஒரு சிறிய கழுவி துருவிய கேரட், ஒரு தேக்கரண்டி எண்ணெய் அல்லது நெய், சுவைக்கேற்ப உப்பு. செய்முறை: சாமை மற்றும் உளுந்து இரண்டையும் கழுவி இரவு முழுவதும் ஊற வைக்கவும். அடுத்த நாள் அனைத்தையும் சிறிது தண்ணீர் சேர்த்து மிருதுவான மாவாக அரைக்கவும். மாவை ஒரு கிண்ணத்தில் மாற்றவும். கிண்ணத்தை மூடி ஒரு கதகதப்பான இடத்தில் 6 to 8 மணி நேரம் புளிக்க விடவும். மாவு புளித்தவுடன் உப்பு மற்றும் துருவிய கேரட் சேர்க்கவும். அனைத்தையும் நன்றாக கலக்கவும். அடுத்து இட்லி தட்டில் எண்ணெய் அல்லது நெய் தடவவும். மாவை தட்டில் ஊற்றவும். பாத்திரத்தில் 1 கிளாஸ் தண்ணீர் சேர்த்து அதில் இட்லி தட்டை வைக்கவும். பாத்திரத்தை மூடி இட்லியை 15 to 20 நிமிடங்கள் ஆவியில் வேக வைக்கவும். அவை வெந்ததும் இட்லிகளை ஆறவிடவும். அவற்றை தட்டிலிருந்து எடுத்து பரிமாறவும். சாமை இட்லி தயார். இந்த 3 சிறிய இட்லிகளில் சுமார் 16 மைக்ரோகிராம் செலீனியம் உள்ளது. அடுத்த உணவு எள் சட்னி பொடி. இந்த உணவை தயாரிக்க தேவையானவை: 2 மேசைக்கரண்டி வறுத்த எள், 1 மேசைக்கரண்டி சீரகம், 1 மேசைக்கரண்டி தோல் நீக்கிய முழு உளுந்து, 5 to 6 உலர்ந்த சிவப்பு மிளகாய், உலர்ந்த தேங்காய் துண்டு 1, தேவைக்கேற்ப உப்பு. செய்முறை: வாணலியை சூடாக்கவும். முழு உளுந்து, சிவப்பு மிளகாய், காய்ந்த தேங்காய் மற்றும் சீரகத்தை வறுக்கவும். அவை பொன்னிறமாகும் வரை குறைந்த தீயில் வறுக்கவும். அவற்றை ஒரு தட்டில் மாற்றி ஆறவிடவும். ஆறியதும் வறுத்த எள்ளுடன் சேர்த்து மிக்ஸி ஜாரில் மாற்றவும். இதனுடன் உப்பு சேர்த்து அனைத்தையும் பொடியாக அரைக்கவும். இந்த பொடியை ஒரு கிண்ணத்தில் மாற்றவும். எள் சட்னி பொடி தயார். இந்த சட்னி பொடியின் 1/4 கிண்ணத்தில் சுமார் 12 மைக்ரோகிராம் செலீனியம் உள்ளது. மூன்றாவது உணவு முளைத்த வெள்ளை பட்டாணி கறி. இந்த உணவை தயாரிக்க உங்களுக்கு தேவையானவை: 30 கிராம் அல்லது 2 மேசைக்கரண்டி முளைத்த வெள்ளை பட்டாணி, 30 கிராம் அல்லது 2 கைப்பிடி அளவு கழுவி நறுக்கிய சிறுகீரை. மேலும் தேவையானவை: 2 முதல் 3 நறுக்கிய பூண்டு, ஒரு சிறிய நறுக்கிய வெங்காயம், சீரகம் மற்றும் கடுகு தலா 1 தேக்கரண்டி, அரை தேக்கரண்டி மஞ்சள் தூள்,
அரை தேக்கரண்டி மிளகாய்த்தூள், தேவைக்கேற்ப உப்பு, ஒரு தேக்கரண்டி எண்ணெய் அல்லது நெய். செய்முறை: முதலில் வெள்ளை பட்டாணியை முளைக்கட்டுவோம். வெள்ளை பட்டாணியை கழுவி இரவு முழுவதும் ஊற வைக்கவும். அடுத்த நாள் காலை ஒரு வடிகட்டியை பயன்படுத்தி அதிகப்படியான தண்ணீரை வடிகட்டவும். ஒரு கிண்ணத்தில் தண்ணீரை நிரப்பி வடிகட்டியை அந்த கிண்ணத்தின் மீது வைக்கவும். வடிகட்டி தண்ணீரில் முழுகாமல் பார்த்து கொள்ளவும். வடிகட்டி தண்ணீரை தொடும் வகையில் வைக்க வேண்டும். முளைப்பதற்கு ஒரு கதகதப்பான இடத்தில் வைக்கவும். வெவ்வேறு பயிர்கள் முளைக்க எடுக்கும் நேரம் 1 முதல் 3 நாட்கள் வரை மாறுபடும் என்பதை நினைவில் கொள்ளவும். இது வானிலை நிலையை பொறுத்ததும் கூட. பட்டாணி முளைத்ததும் அதை பிரஷர் குக்கரில் வேக வைக்கவும். 4 முதல் 5 விசில் வந்த பின்னர் தீயை அணைக்கவும். அழுத்தம் தானாகவே வெளியேறிய பிறகு குக்கரின் மூடியை திறக்கவும். பின்னர் பயன்படுத்த இதை ஓரமாக வைக்கவும். ஒரு வாணலியில் எண்ணெய் அல்லது நெய்யை சூடாக்கி கடுகு மற்றும் சீரகத்தை சேர்க்கவும். அவை வெடிக்க ஆரம்பித்ததும் பூண்டு மற்றும் வெங்காயம் சேர்க்கவும். அவை பொன்னிறமாக மாறும் வரை வதக்கவும். இதனுடன் கீரையை சேர்த்து நன்கு கலக்கவும். இதை 5 நிமிடங்கள் சமைக்கவும். அடுத்து வேக வைத்த முளைத்த வெள்ளை பட்டாணி, மசாலாக்கள் மற்றும் உப்பு சேர்க்கவும். மீண்டும் கலந்து அரை கிளாஸ் தண்ணீர் சேர்க்கவும். 5 முதல் 6 நிமிடங்கள் கொதிக்க விடவும். முளைத்த வெள்ளை பட்டாணி கறி தயார். அரை கிண்ணம் முளைத்த வெள்ளை பட்டாணி கறியில் சுமார் 21 மைக்ரோகிராம் செலீனியம் உள்ளது. நமது கடைசி உணவு பாசிப்பருப்பு சப்பாத்தி. இந்த உணவை தயாரிக்க தேவையானவை: 30 கிராம் அல்லது 2 மேசைக்கரண்டி தோல் நீக்கிய பாசிப்பருப்பு, ஒரு சிறிய துருவிய கேரட், ஒரு தேக்கரண்டி சீரகம், ஒரு தேக்கரண்டி ஓமம், ஒரு பச்சை மிளகாய், மேலும் ஒரு தேக்கரண்டி எண்ணெய் அல்லது நெய் மற்றும் சுவைக்கேற்ப உப்பு. செய்முறை: பாசிப்பருப்பை கழுவி இரவு முழுவதும் ஊற வைக்கவும். ஒரு வடிகட்டியை பயன்படுத்தி அதிகப்படியான தண்ணீரை வடிகட்டவும். பாசிப்பருப்பு, பச்சை மிளகாய் மற்றும் உப்பு சேர்த்து மிருதுவான விழுதாக அரைக்கவும். விழுதினை செய்யும் போது தண்ணீர் சேர்க்க வேண்டாம். அரைத்த விழுதை ஒரு கிண்ணத்தில் மாற்றவும். துருவிய கேரட், சீரகம் மற்றும் ஓமத்தை சேர்க்கவும். அனைத்தையும் நன்றாக கலக்கவும். ஒரு தட்டின் பின்புறத்தில் எண்ணெய் அல்லது நெய் தடவவும். தயார் செய்த விழுதை ஒரு சிறிய உருண்டையாக எடுத்துக்கொள்ளவும். தட்டில் வைத்து விரல்களால் அழுத்தி சப்பாத்தி தயார் செய்யவும். தட்டுக்கு பதிலாக அலுமினிய தாளையும் பயன்படுத்தலாம். தவாவை சூடாக்கி சிறிது நெய் அல்லது எண்ணெய் தடவி சப்பாத்தியை போட்டு எடுக்கவும். இருபுறமும் வேகும் வரை சமைக்கவும். பாசிப்பருப்பு சப்பாத்தி தயார். இந்த 2 சிறிய சப்பாத்திகளில் சுமார் 16 மைக்ரோகிராம் செலீனியம் உள்ளது. நல்ல ஆரோக்கியத்திற்காக உங்கள் தினசரி உணவில் இதை அனைத்தையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். இத்துடன் இந்த டுட்டோரியலின் முடிவுக்கு வந்துவிட்டோம். இந்த டுட்டோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஆர்த்தி. நன்றி.